ஹே கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். பார்த்தீங்கன்னா ஃபைனலாக டிசி மூவி ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம லோகேஷ் கனகராஜ் இதை பார்த்தா ஹீரோ நடிச்சிருக்காரு அந்த படத்தில். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படம் நல்லா இருக்குது நல்லா தான்றாங்க. பட் நீங்கள் போய் படத்தை நேரில் போய் தேட்டரில் பார்த்தா தெரியும் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. பார்த்தீங்கன்னா உண்மையாக பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது நான் சொல்லுவேன். ஸோ அனிருத் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மியூசிக்கை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தரமாக போட்டு வச்சிருக்காரு. நல்ல தேட்டரில் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக்காக நீங்கள் படத்தை பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஒரு ரோலை அவர் பார்த்தீங்கன்னா பக்காவாக ஃபினிஷ் பண்ணிட்டார். இந்த படத்தில் பயங்கரமாக ஒரு ஹீரோ ஆகிடுவார் நினைக்கிறேன் சீட்ஸில் டேரக்டரை விட. நம்ம சந்திரா அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா உண்மையாக வேறு லெவலில் இருந்தது. ஸோ அந்த சந்திரா கேரக்டர் உள்ளே வரும்போது அந்த சந்திரா கேரக்டர் காட்டும் போதே பார்த்தீங்கன்னா அந்த சாங் பயங்கரமான ஒரு சாங் அது. ஸோ அவங்க அந்த மேட் வித் மேட்னஸ் பார்த்தீங்கன்னா சேரும் போது பயங்கரமான ஒரு அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. ஸோ வில்லன் கூட பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பராக நடிச்சிருக்காரு. ஸோ கிளைமேக்ஸில் தான் வில்லனை கொஞ்சம் சப்பையாக காட்டிட்டாங்க. பட் இருந்தாலும் அவரும் சூப்பராக நடிச்சிருந்தாரு. படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அவன் நிலத்தில் வைத்து பையனை படிக்க வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா 7 லட்ச ரூபா வச்சு கொண்டு வருவார். இதில் பார்த்தா சடனாக ஒரு போலீஸ்காரன் வந்து அவன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அவனை சாவடிச்சிடறான் போல. நீ நியாயத்தை கேட்கறதுக்காக அவங்க குடும்பம் ஸ்டேஷனுக்கு போய் கேட்குறாங்க, எதுவும் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த விஷயத்த வந்து டாஸ்க் கிட்ட சொல்கிறாங்க. அதாவது லோகேஷ் கனகராஜ் அவர் போய் அந்த போலீஸ்காரனை அடித்து அந்த காசை எடுத்து ஃபேமிலிகிட்ட கொடுக்க போறாரு. கடைசியாக அந்த காசை வந்து ஃபேமிலியிட்ட கொடுத்தாரா இல்லையா அந்த படத்தோட ஸ்டோரியை. பையன் வந்து ஸ்கூல் காலேஜ் போய் படித்தானா இல்லையா கதை. பார்த்தீங்கன்னா இந்த படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி கொண்டு இருப்பாங்க. ஸோ இவர் ட்ராவல் பண்ணி அந்த பணத்தை கொடுத்தாரா இல்லையா, போலீஸ்கிட்ட எப்படி தப்பிச்சாரு, இதான் படத்தோட ஸ்டோரியே. பட் ஒரு நல்ல கான்செப்ட் நல்ல படம் தான். ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக இந்த படம் பிடிக்குமா எனக்கு தெரியல. பட் ஆல் பாய்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஃபுல் ஆக்ஷன் தான் இருக்கும். இதில் வர சாங் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல். இந்த படம் பார்க்கறது ஸோ மிஸ் பண்ணி தட்டில் பார்த்துருங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பாய்.